நாடாளுமன்ற தேர்தலில் மிக மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்களில் முதல் 7 இடத்தை பிடித்துள்ள எம்பிக்களை குறித்து இந்த பதிவில் விளக்கமாக காணலாம். திரிபுரா மேற்கு தொகுதியில் பாஜகவின் சார்பாக போட்டியிட்ட பிப்ளப் குமார் தேப் அவர்கள் 8,81,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். திரிபுரா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சராகவும் மாநில பாஜக தலைவராகவும் உள்ள பிப்ளப் குமார் தேப் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் ஆஷிஷ் குமார் சாகா அவர்களை விட 6,11,000 வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறார். 6ஆம் இடத்தை பொறுத்தவரை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அபிஷேக் பானர்ஜி அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார். மேற்கு வங்காளத்தில் உள்ள டைமண்ட் ஹார்பர் தொகுதியிலிருந்து தொடர்ச்சியாக 3வது முறையாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜி அவர்கள் பாஜகவினுடைய அபிஜித் தாஸ் அவர்களை விட 7,10,000 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்த இடமான 5வது இடத்தில் இருப்பவர் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள். வாஜ்பாய் மற்றும் எல்.கே. அத்வானி போன்ற பாஜகவின் தலைவர்கள் எம்பியாக இருந்த குஜராத்தின் காந்திநகர் தொகுதியிலிருந்து தொடர்ந்து 2வது முறையாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் இந்த முறை 7,44,000 வாக்குகள் வித்தியாசத்தில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். குஜராத் மாநில பாஜக தலைவராக உள்ள சி.ஆர். பாட்டீல் அவர்கள் இந்த பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளார். குஜராத்தில் உள்ள நவசாரி தொகுதியிலிருந்து 7,73,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பாட்டீல் அவர்கள் எம்பியாக வெற்றி பெற்றிருக்கிறார். நவசாரி தொகுதி உருவாக்கப்பட்ட 2008 தற்போது வரை நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்று நவசாரி தொகுதியின் எம்பியாக பாட்டீல் அவர்கள் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த இடமான 3வது இடத்தில் இடம்பெற்றிருப்பவர் மத்திய பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான தற்போதைய அமைச்சரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் விவசாயத்துறை அமைச்சராகவும் உள்ள சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள். மத்திய பிரதேசத்தின் விதிஷா தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் 8,21,000 வாக்குகள் வித்தியாசத்தில் எம்பி பதவியை கைப்பற்றியிருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் தொகுதியின் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கர் லால்வானி அவர்கள் 10,08,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த பட்டியலில் 2ஆம் இடத்தில் உள்ளார். பாஜகவின் கோட்டையாக திகழும் இந்த இந்தூர் தொகுதியிலிருந்து 1989 தற்போது வரை பாஜகவை சேர்ந்தவர்களே எம்பியாக பதவி வகித்துள்ளனர். குறிப்பாக மக்களவை முன்னாள் சபாநாயகராக இருந்த சுமித்ரா மகாஜன் அவர்கள் தொடர்ச்சியாக 8 முறை இந்த இந்தூர் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று எம்பியாக பணியாற்றியிருக்கிறார். இந்த தொகுதியில் 2வது இடத்தை பொறுத்தவரை 2,00,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று நோட்டாவானது இடம்பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அக்ஷய் காந்தி அவர்கள் கடைசி நேரத்தில் போட்டியிலிருந்து விலகினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டிலேயே மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரகிபுல் உசைன் அவர்கள். அசாம் மாநிலத்தில் உள்ள துப்ரி தொகுதியிலிருந்து முதல் முறையாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரகிபுல் உசைன் அவர்கள் 10,12,000 என்ற மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.